அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆசியுடன் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காரைக்குடி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் காளிமுத்து தேவக்கோட்டை நகர் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேவக்கோட்டை பேருந்து நிலையம் மற்றும் ராம்நகர் பகுதிகளில் வீதி வீதியாக சென்ற அவருக்கு அப்பகுதி பெண்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களிடம் கழக வேட்பாளர் கேட்டுக் கொண்டார். வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி கழக வேட்பாளர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். சிவகங்கை சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் குரு முருகானந்தம் காளையார் கோவிலில் ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விட்டநேரி, ஊடவயல், நாட்டார்மங்கலம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்ற அவருக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களித்து ஆதரவு தருமாறு பொதுமக்களிடம் கழக வேட்பாளர் கேட்டுக் கொண்டார். சங்கரன்கோவில் தொகுதி கழக வேட்பாளர் வசந்தி முருகேசன் சங்கரன்கோவில் நகராட்சிக்குட்பட்ட சங்கபுரம் மற்றும் ராமசாமிபுரம் பகுதிகளில் வசந்தி முருகேசன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அவர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். பரப்புரை மேற்கொள்ள செல்லும் இடமெல்லாம் கழக வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருச்சுழி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் முருகேச பாண்டியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சுழி, தேரடி வீதி, பஜார் பகுதி மற்றும் பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பொதுமக்களை சந்திக்க கழக வேட்பாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என பரப்புரை மேற்கொண்டார். புரட்சித்தாய் சின்னம்மா அறிவித்த தேர்தல் அறிக்கையின் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி கட்சியின் திட்டங்களை விரிவாக எடுத்துரைத்து கழக வேட்பாளர் முருகேச பாண்டியன் வாக்கு சேகரித்தார். கடலூர் தொகுதி கழக வேட்பாளர் KS ராமசாமி தொகுதிக்குட்பட்ட பாதிரிக்குப்பம், கூத்தப்பாக்கம், ராமானுஜம் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கழக வேட்பாளர் பிரச்சாரம் மேற்கொண்டார். பரப்புரையில் ஈடுபட்ட வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை திருவிக நகர் தொகுதியில் கழக வேட்பாளர் கிறிஸ்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அங்காளம்மன் கோயில் தெரு, KM கார்டன், ஜெயநகர் உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என வாக்கு சேகரித்தார். ராஜபாளையம் தொகுதி கழக வேட்பாளர் ஹரிஷ் தொகுதிக்குட்பட்ட அண்ணா நகர், ESI காலனி, வேட்டை பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கழக வேட்பாளர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பல்லடம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் அன்பு ரமேஷ் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கழக வேட்பாளர் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான பசும்பொன் மக்கள் தேசம் கட்சியின் வேட்பாளர் இசக்கி ராஜா தேவர் பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ராமசாமிபுரம், வெம்கோட்டை, செவல்பட்டி மற்றும் வெற்றிலை யூரணி உள்ளிட்ட பகுதிகளில் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு அவர் ஆதரவு திரட்டினார். பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொகுதியின் முன்னேற்றத்திற்காக தனக்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கழக கூட்டணி வேட்பாளர் பரப்புரை மேற்கொண்டார். பிரச்சாரத்தை தொடங்கும் முன்பு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் சிலைக்கு கழக கூட்டணி வேட்பாளர் இசக்கி ராஜா தேவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் தரப்பு வேட்பாளர் ஜானகிராமன் அண்டம்பள்ளம், ஆண்டியாபாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பன்னியூர், மானாவரம் மற்றும் ஆனாந்தல் கிராமங்களில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் கழக கூட்டணி வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரித்தார். பெண்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு ஆதரவளிக்க வேண்டுமென அவர் பிரச்சாரம் செய்தார்.